வரைக்கும் கரண்ட்டாக புது ஷோ நிறையாவே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டபிள்யூடிக்காக இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மல்டிபிள் ஸ்டார்ஸும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டுக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. இதிலிருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெசில் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி விடுறோம். ஸோ அப்கமிங் வர ஸ்மாக் டவுன்லேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்மலகிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டி ஆப்போனன்ட் வந்து மிஸ் நிக்காலிஸ் வந்து தேடி கொடுக்குறேன்றத சொல்லியிருந்தார்ல. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த மிஸ்டி ஆப்போனன்ட் யாராக இருக்கலாம் ரிட்டலி இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிங்ஸி நியூஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க கொடுத்துருந்ததில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த மிஸ்டி ஆப்போனன்ட் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமனாக இருக்கலாம்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் இப்போ அப்கமிங் வர ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கார்மலகிஸ் கூட ஒரு சில மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலாம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு சில இல்லை, அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்டை நம்மளுடைய கார்மலகிஸ் கூட ஃபேஸ் பண்ண போறாருன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ விமன்ஸ்க்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ ரால வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை விட்டுருந்தாங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கான ஃபைனல்ஸ் வந்து இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டில் இருக்க போதுன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்க்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் இருக்கும்ன்றதை இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூசிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணலை. இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த ஃபைனல்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸோடைய ஃபஸ்ட்டு ரால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரிசல் ஓட்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் வந்து கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸோடைய ஃபஸ்ட்டு ரால இருக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்காக ஒரு சில லெஜண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக புக் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் கொடுத்தது நமக்கு PWA எலைட் தான். ஸோ அவங்க கொடுத்த இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் செவரல் லெஜண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்காக புக் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோடைய மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பர்ட் அண்ட் ரிட்டர்ன்லேருந்து நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன். ஸோ காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் யார் வரப்போறான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் பொட்டன்ஷியலாக இவங்க அப்பியரன்ஸ்லாம் இருக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. டெட்டி டைபியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாரு, ஜிம்மி ஹார்ட் வரப்போறாரு, டிட்டோ சாண்டனா பார்த்தீங்கன்னா வரப்போறாங்க, கோகோ பிவேவும் வரப்போறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிரெக் வேலண்டினோ வர பார்த்தீங்கன்னா வரப்போறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்க்கு பார்த்தீங்கன்னா வருவாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய PWA. அதான் வந்து ஸ்மாக் டவுன் அண்ட் ஆல்சோ ராவுடைய வியூவர்ஷிப் ரிலேட்டட் பார்த்தலாம். இப்போ வரைக்கும் ஸ்மாக் டவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் வீக்கோட ஸ்மாக் டவுன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. அந்த வாரத்தோட வியூவர்ஷிப் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின வாரம் வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை பார்ப்போம். அந்த வாரத்துக்கு முந்தின வாரம் வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1.41 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு USA நெட்வொர்க்கில். இதுவே லாஸ்ட் வீக் வியூவர்ஷிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி 1.49 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுவே ரா கிட்ட வந்தோம்னா இந்த வாரம் ராவோட வியூவர்ஷிப் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீக் பார்த்தலாம். ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா 1.70 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 1.38 மில்லியன் தான் வந்து வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிருக்குன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ராவோட வியூவர்ஷிப் பயங்கரமாகவே அடி வாங்கியிருக்கு. அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து டஸ்டி ரோட்ஸை விட ஃபேமஸாக இருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா CBS ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து பேசியிருக்காரு நம்மளுடைய வாய்ஸ்மேன் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் பேசியிருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸும் நம்மளுடைய கெவின் ஓன்ஸும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்களா. ஸோ அது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ கோடி ரோட்ஸை பார்த்து நம்மளுடைய பால் ஹேமன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இந்த வருஷத்தோடைய ஒரு ரிமார்க்கபிள் எவல்யூஷன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த வருஷத்தோடைய 52 வாரமும் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரம் கூட நான் வந்து கோடி ரோட்ஸை ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸாக நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணலன்றதை நம்மளுடைய வாய்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பாருங்க கரெக்டாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாச்சு ஃப்ளவர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்படியும் கொடுக்கலன்னா நீங்கள் இந்த மனுஷனுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கலன்றது தான் அர்த்தம்ன்றதை சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு நல்ல வருஷமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூட நான் கோடி ரோட்ஸ்லேருந்து பேடாக ஃபீல் பண்ணலன்றதை நம்மளுடைய வாய்ஸ்மேன் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. லிட்டரலி டஸ்டி ரோட்ஸை விட இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸ் பயங்கர ஃபேமஸாக இருக்காருன்றதை நம்மளுடைய வாய்ஸ்மேன் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆறாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக இன்ஜுரியான ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி அண்டர் போயிருக்காரு நம்மளுடைய பிரான்சன் ரீட் தான். இப்போ வரைக்கும் கரண்டாக பிரான்சன் ரீட் சர்வைவ் சீரிஸில் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்றதை நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சர்ஜரி அண்டர் போயிருக்காராமா. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆயிடுச்சுல. ஸோ அது ரிலேட்டட் இப்போ வரைக்கும் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்நேரம் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசல்மேனியாவை வந்து நம்மளுடைய பிரான்சன் ரீட் மிஸ் பண்ணுவாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசல்மேனியா 41க்கு நம்மளுடைய பிரான்சன் ரீட்டை மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லாமல் ஜிம்மி ஊசோ கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஜிம்மி ஊசோ இன்ஜுரி ரிலேட்டட் இன்னும் பெருசாக எந்த ஒரு நியூஸும் வரல. அப்டேட் வர பட்சத்துக்கு நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்றேன்.
லாஸ்ட் 10 மெயின் அப்டேட். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்காக நிறையா ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸோடைய ஃபஸ்ட்டு ராலாக எது மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும், ஸோ அந்த மேட்ச் ரிலேட்டட் நிறையா டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூ ஒரு விஷயத்தில் நம்மளை ஏமாற்றி வேறு வச்சிருந்தானுங்க. ஸோ அதை பற்றியும் பேசி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரா, ஸ்மாக்டவுன், NXT அது மட்டும் இல்லாமல் மேஜர் பேப்பரிஸ் எல்லாமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் மூவ் பண்ணுறாங்கன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சதான். அண்ட் ஆல்சோ டபிள்யூடபிள்யூ நெட்வொர்க்கே மொத்தமாக நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சதான். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அப்கமிங் டபிள்யூடபிள்யூ ஒரு சில நியூஸ் ஷோஸ் அது மட்டும் இல்லாமல் ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுக்க போகிறாங்கன்றது ரிலேட்டட் ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நிறைய பேப்பரிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா நேம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் பண்ணலான்றத பேட்டில் கிரவுண்ட், பிராக்கிங் ரைட், பிரேக்கிங் பாயிண்ட், கேபிட்டல் கேனேஜ், கேபிட்டல் பனிஷ்மெண்ட், கேஷ் அட் த கேஸ்டில், கிளாஷ் ஆஃப் சாம்பியன், கிரவுன் ஜுவல், சைபர் சண்டே, டே 1, டிசம்பர் டு டிசம்பர், எலிமினேஷன் சேம்பர், எவல்யூஷன், எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ், ஃபாஸ்ட் லைன், ஃபுல்லி லோடட், ஹெல் இன் எ செல், இன் யுவர் ஹவுஸ், இன்வேஷன், ஜட்ஜ்மெண்ட் டே, கிங் ஆஃப் த ரிங், நியூ இயர் ரெவல்யூஷன், நோ மெர்சி, நோ வே அவுட், ஒன் நைட் ஒன்லி, ஓவர் த எஜ், ஓவர் த லிமிட், பே பேக், ரிபெலியன், ராக் பாட்டம், செட் வேலண்டைன்ஸ் டே மெசேஜ், சம்மர் ஸ்லாம், சர்வைவர் சீரிஸ், டேபோ டர்ஸ்டே, திஸ் டர்ஸ்டே இன் டெக்சாஸ், NXT, ரா, ஸ்மாக்டவுன், ராயல் ரம்பிள், ரெசில்மேனியா, இது எல்லாமே வந்து NXTலேருந்து ரெசில்மேனியா வர இது எல்லாமே வந்து அச்சீவ்டு ஈவெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி நடந்த எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சொன்ன எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடிக்காக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து புதுசாக நிறையா சேர்த்துருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் ரிலேட்டட் உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் சொல்லுங்கள். அப்கமிங் நிறைய அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் மக்கள் நம்ம சேனலே ஸ்டே பண்ணியிருக்கீங்க.